உரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு வந்தோம். ஏன் அவர்களை நம்ம குறிப்பா பார்க்கணும்னா, அவங்க இறுதி நபி. லாஸ்ட் டெஸ்டமெண்ட் குரான், அந்த லாஸ்ட் டெஸ்டமெண்ட் குரான் போது அவங்களும் நபியும் இறுதிதான். வேதங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டோ அவர்களெல்லாம் நபிமார்கள். அப்ப நபிமார்களுக்கு கடைசியா உள்ள நபி தான் முகமது நபி. ஏன் முகமது நபி கடைசி? வேதமும் கடைசி. எந்த வேதம் கடைசி? குரானும் கடைசி. இதை அல்லாஹ் தெளிவா சொல்லும் போது வேதமும் கடைசி, வேத தூதராகிய முகமது நபி கடைசி. அப்ப நபிங்கிறவங்க காத்தவங்க நபி, இந்த நபியும் கடைசிக்கிறான். இப்ப இந்த நபியை சுத்தி தான் வாழ்க்கை வருது. இந்த நபியை சுத்தி தான் எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டுறான். அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு யாரோட வாழ்ந்தாங்க, யாரை சுத்தி வாழ்ந்தாங்கன்னா அதே மக்களோட நம்மளோட வாழ்றோம். வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களோட தான் இன்னைக்கு நாம வாழ்றோம். அந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் தான் நம்ம மேல கோவப்படுறாங்க. ஏன் கோவப்படுறாங்க? அறியாமையில கோவப்படுறாங்க, அறிஞ்சு கோவப்படுறாங்க. அந்த வன்மம் தான் அறிஞ்சதுல இருக்குது. அந்த வன்மத்தை நீக்கிட்டாங்கன்னா சத்தியம் தெரிஞ்சிடும். அல்லாஹ் மேல படுற வேண்டிய கோவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மேல போய் கோவப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் மேல வீச வேண்டிய கல்ல அல்லாஹ்வுடைய தூதர் மேல போய் வீசுறாங்க. அல்லாஹ் கொலை பண்றதுக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய தூதரை கொலை பண்ண வர்றாங்க. அப்படியே பாருங்க, டைரக்டா. அதே மாதிரிதான் அல்லாஹ் யாரு வேதத்தை இறக்கணும்னா அவன் மேல கோவப்படுத்த விட்டுட்டு நம்ம மேல கோவப்படுறாங்க, நம்ம மேல வன்மத்தை கக்குறாங்க. அப்ப இவையெல்லாம் அங்க நடந்தது இன்னைக்கு நமக்கு நடந்துட்டு இருக்குது. நம்மளும் இந்த மக்களோட தான் வாழ்றோம். வேதம் கொடுக்கப்பட்ட மக்களோட வாழ்றோம். அப்ப வேதம் கொடுக்கப்பட்ட மக்களோட அல்லாஹ் எப்படி நம்மளா வாழச்சுனா, நீங்க அணைச்சி வாழுங்க. எப்படி வாழுங்க? நீங்க அணைச்சி வாழுங்க. உங்களோட யாரெல்லாம் சண்டை போடணும் கோபமோடு வரணும், அவனை அணைக்காதீங்க, அவன்கிட்ட நவந்துருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா நமக்கு ஒவ்வொரு ஆயத்தையும் சொல்லிட்டு வரான். அப்ப குரானை படிக்க 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 நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது நாம புரிஞ்சுக்கலாம். நம்மள சுத்தி உள்ளவங்களோட நிலைமை என்னங்கிறது நாம புரிஞ்சுக்கலாம். இப்ப இதே பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயம், அந்த 2வது அத்தியாயத்துல எப்படி சொல்றான் பாருங்க. அதாவது 2வது அத்தியாயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னா, ஊழு ஆமன்னா பில்லாஹி, ஊழு ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ் நம்புங்க. எடுத்தோம் அல்லாஹ் நம்புங்க, அந்த கருத்துல நம்புங்க, அல்லாஹ் நம்புங்கள். வமா உஞ்சில இலைனா வமா உஞ்சில அலா இப்ராஹிம், அதாவது இவருக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை நம்புங்க, இந்த வேதத்தை நம்புங்க. வமா உஞ்சில இலைனா வமா உஞ்சில இலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை நம்புங்க. இஸ்மாயிலுக்கு கொடுத்தது நம்புங்க. இஸ்ஹாக்கு கொடுத்தது நம்புங்க. யாக்கூப் நபி கொடுத்தது நம்புங்க. அஸ்பாத்தி, அவர்களுக்கு இருக்காங்க பாருங்க, அவங்களோட சேர்ந்தவங்க, அவங்களுக்கு கொடுங்க. வமா ஊத்தி மூசா, வமா ஊத்தி மூசாவுக்கு கொடுத்த வேதத்தை நம்புங்க. ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஈசாவுக்கு கொடுத்த வேதத்தை நம்புங்க. ஈசா வமா ஊத்தி, மேலும் நபீன, இன்னும் நபிமார்களுக்கு கொடுத்த நம்புங்க. மின் ரப்பிக்கும், தன் ரட்சகனிடம் இருந்து அல்லாவிடம் இருந்து வந்த வேதங்கள் யார் யாருக்கு சொல்லப்பட்டதோ அந்த நபிமார்கள் வேதத்தை நம்புங்க. ஒவ்வொரு நபியும் இஸ்மாயிலு, இஸ்ஹாக்கு, யாக்கூப், இப்ராஹிம் நபி, தாவூத் நபி, அப்புறம் முஹம்மது நபி, ஈசா நபி, எல்லா இறை தூதரையும் சொல்றான். அப்ப எல்லா இறை தூதருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்லாஹ்வால் சொல்லப்பட்டது. அது வேதங்களாக இருக்கும், சின்ன சின்ன ஏடாக இருக்கும். அப்ப அந்த வேதங்களையும் ஏடுகளையும் எந்த நபிக்கு சொன்னாலும் அவ்வளவு பேரை நீங்க நம்புங்க வரலாம். யாருக்கு சொல்றான்? கடைசியா இறக்கப்பட்ட இந்த லாஸ்ட் டெஸ்டமெண்ட்ல சொல்றான். முதல் டெஸ்டமெண்ட்ல என்ன சொன்ன அதையே நம்பு. அந்த டெஸ்டமெண்ட்டை நீ நம்புறதுக்கு அதனுடைய சரத்து, அதனுடைய கண்டென்ட்ஸை இதுல வச்சிருக்கேன் குரான்லங்கிறான். அப்ப ஆதம நம்புனாக்கா எப்படி நம்ப முடியும்? ஆதாரம் குரான் தான்.
ஜபரை நம்பணும்னா எப்படி நம்ப முடியும்? அந்த ஜபர் யாருக்கு கொடுத்தா? தாவூது நபி கொடுத்தா. அப்ப தாவூது நபியும் ஜபருடைய வேதத்தை என்ன அழகா இதைத்தான் சொல்லிருக்காங்க. அப்ப இந்த குர்ஆன் அவைகளை மெய்ப்படுத்துகிறது, இதுக்கு உள்ள முன்னுள்ள வேதத்தை மெய்ப்படுத்துகிறது. அப்ப முகமது நபியை நம்பினாக்கா எல்லா நபிமாரையும் நீ நம்பிதான் ஆகணும். முகமது நபியை நம்பினாக்கா எல்லா இறை தூதருக்கு வேதத்தையும் நீ நம்பித்தான் ஆகணும்னு அது அப்படியே சொல்றான். சொல்லிட்டு அது அப்படியே நான் உங்களுக்கு தமிழ பண்றேன் பாருங்க. அல்லாவையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் இப்ராஹிம், இஸ்மாயில், யாக்கூபு அவருடைய சந்ததி பாத்துங்க, அவருடைய சந்ததிகள் ஆகியோரின் அவர்கள் பிறகு வந்த தூதர்கள், அதுல சாலி நபி எல்லா நபியும் வருவாங்க, யாக்கூபு வருவாங்க, லூத் நபி எல்லாம் வருவாங்க. அப்ப அவங்களுடைய சந்ததியும் ஆகியோரும் இறக்கப்பட்டதையும், அப்புறமா மூசாவுக்கு இப்ப லேட்டஸ்டா மூசாவுக்கும் அப்ப முகமது முன்னாடி ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டதையும், மற்ற நபிமாருக்கு பேர் சொல்லாத நபிமார்கள் கொடுக்கப்பட்டதையும் அவர்கள் ரட்சகனும் வந்ததுதான் என்று நீங்கள் அதை நம்பி விசுவாசுங்கள் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா. இப்படி சொல்லுவான் அல்லாஹ், நீ யார் யாருக்கும் வேதம் கொடுத்தியோ, யாரெல்லாம் நபிமார்கள் ரசூமார் சொன்னியோ அத்தனை பேரையும் நாங்கள் விசுவாசம் கொண்டு we are believing all the prophet, we are believing all the கிதாப். இந்த கிதாப் யாரால் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது அப்படி சொல்லி நீங்கள் விசுவாசம் கொண்டு அவர்களிலிருந்து எந்த இறை தூதரும் எந்த நபிமார்களும் நாம் வேறுபடுத்தி காட்ட மாட்டோம், இவர் உயர்ந்தவர் இவர் தாக்குவர் அப்படின்னு வேறுபடுத்தி காட்ட மாட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். எல்லா என்னுடைய தூதர் தான், எல்லா என்னுடைய வேதம் தான். இந்த வேதத்தோட அந்த வேதம் சேர்ந்து, அந்த வேதத்தோட இந்த வேதம் சொன்னு அந்த கதைகளை இங்க விடாதீங்க. அப்ப எல்லா வேதத்தையும் எல்லா இறை தூதர்களுக்கும் நீங்க எவருக்கும் இடையில் சொல்ல பாருங்க, எவருக்கும் இடையில் நாம் பிரித்து வேறுபாடு காட்ட மாட்டோம் என்று சொல்லிட்டு திருப்பி இன்னும் ஒண்ணு ஸ்ட்ராங்கா சொல்றான், நீ இப்படித்தான் சொல்லணுங்க. யாரு? எல்லா இறை தூதர் சொன்ன வார்த்தை நமக்கு முஹம்மது நபி சொன்ன நமக்கும் சொல்றான். இன்னும் அவனுக்கே, யாருக்கு? அவனுக்கு என்ன? இந்த வேதத்தை கொடுத்தது, இந்த வேத தூதர்களை நமக்கு காட்டியது, வேத தூதர்கள் இவர்தான் என்று அல்லாஹ் காட்டி அந்த தூதுவரையும் அந்த வேதத்தையும் காட்டி இவைகளை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லி இன்னும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் அல்லாஹ் ஒருவனுக்கே, இந்த வேதம் கொடுக்கப்பட்ட ஒருவனுக்கே, இந்த வேத தூதர்கள் எல்லாரையும் கொடுத்த அந்த ஒருவனுக்கு நாங்கள் முற்றிலும் வழிபட்டோம், முற்றிலும் அவனை விசுவாசம் கொண்டோம், நாங்கள் கீழ்ப்படுகிறோம். லகு நகு முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லிமாக இருக்கிறோம். சொல்றான், சொல்லிட்டு அஃபிடேவிட் ஸ்டேட்மெண்ட் சொல்றான், சொல்லு லகு முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லிமாக இருக்கிறோம், கட்டுப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நீ கொடுத்த வேதத்தை ஏற்றுக்கொண்டோம், நீ கொடுத்த தூதரை ஏற்றுக்கொண்டோம், நீ சொன்னதை முழுமையா ஏற்றுக்கொண்டு நீ தான் எங்களுக்கு பேரு வச்ச ஓ சம்மாக்குள் முஸ்லிமீன், முஸ்லிம் நீ தான் பேரு வச்ச அந்த ஹஜ்ஜுடைய அத்தியாயத்துல. அப்ப அந்த சம்மாக்குள் பேரு வச்ச நீ அந்த இப்ராஹிம் நபி முஸ்லீம்னு சொன்னாங்க. அந்த இப்ராஹிமுக்கு முன்னாடி 10வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுற முஸ்லீம், நூஹு முஸ்லிம் என்று சொன்னார். அப்ப முஸ்லீம் என்று நூஹு சொல்வதற்கு நூஹு நபி சொல் நான் ஏவப்பட்டேன், ஆர்டர் அல்லாஹ்ட்ட வச்சு அல்லாஹ் வச்ச பேர் முஸ்லீம். அந்த முஸ்லீமா இருக்குன்னு சொல்லி அந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தை கட்டுப்பட்டேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டேன் என்று அவர் நூஹு நபி சொன்னது, இப்ராஹிம் நபி சொன்னது, இஸ்மாயில் நபி எல்லா இறை தூதரும் சொல்லி நானும் அப்படி சொல்ல நாங்களும் உனக்கு முஸ்லீம், உனக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், நீ சொன்ன வார்த்தையிலே நாங்க வந்துட்டோம். முஸ்லீம்னா கட்டுப்பட்டோம். யாரு கட்டுப்பட்டோம்? அல்லாஹ் ஒருவனுக்கு. அவன் யாரு? உலக மக்கள் அனைவருக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டவன், உலக மக்கள் அனைவருக்கும் தூதரை கொடுக்கப்பட்டவன், உலக மக்கள் அனைவருக்கும் செய்தியை கொடுக்கப்பட்டவன். இந்த செய்தியை யார் நம்புகிறார்களோ அவர்கள் கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்ல முஸ்லீம், கட்டுப்பட்டவர். முஸ்லீம்னா கட்டுப்பட்டவர்கள். எது கட்டுப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ் கட்டுப்பட்டவர். நீங்கள் தூதரை கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டவர் மாதிரியா? நீங்கள் தூதரை நேசித்தால் அல்லாஹ்வை நேசித்தது போல இந்த வேதத்தை நேசித்தால் தூதரையும் அல்லாஹ்வையும் நேசித்தது போல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி இந்த நேசிப்பு கட்டுப்பட்டு, அந்த கட்டுப்பட்டு பேர் தான் முஸ்லீம் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குது.
இப்படிப்பட்ட பாக்கியம் ஒட்டுமொத்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்துட்டான். இதான் சொல்றான், இன்ன ஓ இல்லாதிக்குள்ளாமை, இதான் ஒரு வழிகாட்டு நேர்ச்செய்தி. இதான் நேர்ச்செய்தி. இந்த நேர்ச்செய்தியை விரும்பி ஏற்கலாம், விரும்பியவர் நிராகரிக்கலாம், விரும்பியவர் ஏற்கலாம். 18வது அத்தியாயத்துல 29வது வசனம் சொன்னா, இந்த இருக்கு கிதாபு, இந்த இருக்கு வேதங்கள், இந்த இருக்கு நபிமார்கள், இந்த இதை நீங்க ஏத்துக்காமையும் போங்க, அது உங்க இஷ்டம். நமக்கு முதல்ல உலகத்திலே சுதந்திரம் என்ற முதல் வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்தது இந்த குர்ஆன்ல தான். அப்ப நபி ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாத உங்கள் விருப்பம். விரும்பி ஏற்கலாம், விரும்பி இருக்கலாம். இதான் காலகாலமா நடந்தது. சில பேர் நபி ஏற்றாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, சில பேர் ஏத்துட்டாங்க, சில பேர் அதே மாதிரி முகமது நபி சில பேர் முகமது நபி சில பேர் முகமது ஏத்துனா அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் ஏத்துக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கல. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்றுக்கணும், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏத்துக்காதாங்க. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு பிரிச்சு அழகான முறையில காட்டுறான். காட்டிட்டு உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் நான் கொடுக்கவில்லை, உங்களை நான் கம்பல் பண்ணல, நீங்க விரும்பினா ஏத்துங்க, விரும்பினா நிராகரிங்க சொல்லிட்டு நபிமாருக்கு சொல்றான், நபியே நீங்கள் யாரையும் கம்பல் பண்ண முடியாது, நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த நேர்வழிய அவங்கள்ட்ட கொடுத்த முடியாது, நான் நாடினவன் தான் நேர்வழி கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு நபிமார்களை வச்சு பேசுறான். அப்ப அல்லாஹ் நான் நேர்வழி கிடைக்கும். அப்ப அதுல இன்னும் சொல்றான், இந்த தீன்ல இக்கரஃபித்தீன், இந்த தீன்ல இக்கரஃபித்தீன், இந்த தீன்ல வல்கட்டாயம் இல்ல, விரும்பினா ஏத்துக்க, விரும்பினா ஏத்துக்க, விரும்பினா நிராகரி. அப்ப கட்டாயம் இல்லைங்க இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அப்பலா எத்தப்படுறான். இந்த குர்ஆனை ஏமா நீங்க சிந்திக்க மாட்டேங்க, இது என்னுடைய வார்த்தை, இந்த வார்த்தையை சிந்திங்க. அப்ப சிந்திச்சு பாருங்கன்னா சத்தியம் வழங்க, உண்மை வழங்க, நீங்க யாரு என்பதை உங்களுக்கு புரியக்கூடிய இது ஆடிட்டிங் கித்தாபு. நீ எந்த இடத்துல இருக்க, லாபத்துல இருக்க நட்டத்துல இருக்கா என்பது சொல்லக்கூடிய கித்தாபா இருக்குது. அதை சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களை அல்லாஹ் ரட்சிப்பான், உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாக்களிக்கிறான். அதெல்லாம் வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மைங்கிறா. மேலும் அல்லாஹ் சொல்ல, என்னை விட உண்மை சொல்லக்கூடிய யாரா இருக்கானா இந்த உலகத்தை சொல்லு, என்னை விட உண்மை சொல்லக்கூடிய யாரா இருக்கானா? இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது யார் சொன்னா? என்னை விட யாராவது சொல்ல முடியுமா? இந்த இந்த விந்து எப்படி படைக்கப்பட்டது என்னை விட யாராவது சொல்ல முடியுமா? இந்த தாய்ல கர்ப்பப்பை எப்படி படைக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது யாராவது சொல்ல முடியுமா? நீ எப்படி 10 மாசம் 9 மாசம் லைன் பை லைனா வர்றிய, ரத்த கட்டியா சத கட்டியா, அப்புறம் எலும்பும் தோலும் கொடுத்து உனக்கு உயிர் கொடுத்து வெளியே வர்றிய, அது யாராலும் சொல்ல முடியுமா? இவ்வளவு உண்மையை சொன்ன என்ன நீ மறுக்கிற, எப்படி மறுக்கிற அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு கேட்டா, உண்மையை சொல்லக்கூடிய, உலகத்திலேயே உண்மையை சொல்லக்கூடிய நான் ஒருத்தவன் தான் அப்படின்னு தெளிவாகவும் தைரியமாவும் சொல்றான். அப்ப இந்த வார்த்தைகளை நாம ஆய்வு செய்யுங்க. இந்த சத்தியத்தை உணரக்கூடிய மக்களாக நாம இந்த வேதங்களை எடுத்து படிச்சாதான் புரியும். அவர் சொன்னார், இவர் சொன்னார்ன்றதோட நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை படிங்க என்று கூறி நிறைவு செய்து வாழ்கிறதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.